அப்போஸ்தலர்களுடைய ரகசியங்கள், அதில் ஒரே ஒரு வசனம் 14 சொல்லுது, அவர்கள் ஜெபத்திலும் வேண்டுதலிலும் உறுதியாக தரித்து இருந்தார். அவன் ஜெபத்துக்குன்னு ஒரு நேரம் வச்சிருந்தானா, அந்த நேரத்துக்கு ஏற்ற மாதிரி எல்லாத்தையும் மாற்றிருக்கானே ஒழிய எல்லாத்துக்கும் ஏற்ற மாதிரி ஜெப நேரத்தை மாற்றலை. இந்த ஆத்துமாவில் ஒரு மாற்றத்தை தரணும். நம்ம ஆத்துமாவெல்லாம் உலக செய்திகளை கேட்டு மங்கி போயிருக்கு, வசனத்தை நம்ப முடியல. ஆனால் ஃபர்ஸ்ட் செஞ்சுட்டு இருந்த அப்போஸ்தலர்கள் என்ன செய்கிறாங்க, அந்த சோலில் பிரைட்டாக இருந்தாங்க. கையை தட்டு வருது. ஆமென். கொரிந்து சபைக்கு ஒரு மேட்டர் எழுதுறாரு. நமக்கு எழுதினாரா பவுல்? கொரிந்துக்கு எழுதுனது தான் இன்னைக்கு நமக்கு, எபேசுக்கு எழுதுனா இன்னைக்கு நமக்கு, பிலிப்பியருக்கு எழுதுனா இன்னைக்கு நமக்கு, என்சிசிக்கு பேசுறதா இன்னைக்கு உலகத்துக்கு. ஆமென். இந்த நாளில் தேவனுடைய பிரசன்னத்தில் அமர்ந்திருக்கும்படி நாம் கடந்து வந்திருக்கிறோம். வேத வசனம் சொல்லுகிறது, திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாயிருங்கள் என்று. ஸோ ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் ஷுட் பி ப்ராக்டிஸ்ட். அப்படி ப்ராக்டிஸ் பண்ணுற ஒரு இடத்தில் ஒன்று ஜெபம். ஸோ ப்ரேயர் இஸ் த பிளேஸ் வேர் வி ஆர் ப்ராக்டிஸிங் அவர் ஸ்பிரிச்சுவல் நாலேஜ், ஸ்பிரிச்சுவல் என்லைட்மெண்ட் இதெல்லாம். ஸோ ஆகவே வார்த்தைகளில் எவ்வளவு விருப்பம் உள்ளவர்களாய் மனிதர்கள் இருக்கிறார்களோ அவ்வளவாய் ஜெபத்திலும் விருப்பம் உள்ளவர்களாய் இருக்கும்போது அந்த வார்த்தைகள் அவருடைய வாழ்வாக என்ன செய்கிறது, மாறுகிறது. ஏன் மேலான வெளிப்பாடுகள் எல்லாம் பெற்றுக்கொண்ட பிறகு வாழ்க்கையில் பெரிய அளவு மாற்றங்கள் பார்க்க முடியவில்லை என்று நாம் நினைக்கும்போது, இட் இஸ் நாட் எக்ஸசைஸ்ட் அண்ட் ப்ராக்டிஸ்ட். ஸோ சிலருடைய வாழ்க்கையை பார்க்கிறேன், அவர்கள் வாழ்க்கையில் நிரம்பின வெளிப்பாடுகள் மட்டுமல்ல, எப்பொழுதும் சந்தோஷமாகவும் இருப்பார்கள். நம்ம பார்த்துருக்கீங்களா? தே ஆர் ஆல்வேஸ் ஹாப்பி. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, அவங்க ஆவி நல்லா நிறைஞ்சிருக்குன்னு அர்த்தம், வார்த்தையில் நிறைஞ்சிருக்குன்னு அர்த்தம். அவங்க ஆவியில் இருக்கிற அந்த வார்த்தை அந்த சோலில் கூட என்ன செய்யுது, அந்த இன்பத்தை கொடுக்குது. பட் லைஃப் அப்படின்னு பார்க்கும்போது, இதுதான் நம்முடைய கடந்த கால நூற்றாண்டில் இருக்கிற ஆவிக்குரிய சபைகளில் இருந்த ஏழை எளிய, பெரும்பாலான ஏழை எளிய கிறிஸ்தவ விசுவாசிகளின் நிலைமை. அவர் மிகுந்த சந்தோஷத்தோடு கூட இருந்தார்கள். ஆனாலும் நிறைய விஷயங்கள் வார்த்தை மாம்சமாகவில்லை. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், வார்த்தை மாம்சமாவது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஸோ 4000 வருஷமாக வார்த்தை இருந்தது. மத்தேயு புதிய ஏற்பாடு துவங்கின போது யோவான் இவ்விதமாய் சொல்கிறது, அந்த வார்த்தை மாம்சமானது. எல்லா வார்த்தையுமே மாம்சமாகணும். மாம்சமானாதான் மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காண்பார்கள். ஐஸ்வர்யம் ஆவியில் இருக்குது, அதை போய் நம்ம கடையில் கொடுத்து டீ குடிக்க முடியாது. சார், நாங்கள் ஆவியில் உன்னதங்களிலே எங்களை ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் எங்களை ஆசீர்வதிச்சிருக்கார் சார், அதனால் 2 டீயை போடுங்க சார் அப்படின்னா அவர் சொல்லுவார், ஆவி நிறைஞ்சிருக்குப்பான்னு என் கல்லா என்ன செய்யணும், நிறையணும். ஸோ ஆவியில் இருக்கிறத வச்சு நம்ம லைஃப்பில் இந்த எர்த்தில் மூவ் பண்ண முடியாது. ஏன்னா இந்த எர்த்து எல்லாமே மாம்சத்தில் மூவ் ஆகிட்டுருக்கு. கைத்தட்டுங்க ஒரு ஆமென். அப்போ நாம் இந்த எர்த்தில் இந்த பூமியிலே தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துவதற்கு
நாம் ஆவியில் இருக்கிற வார்த்தையை, அந்த வார்த்தை மாம்சமாக மாற வேண்டும். ஸோ வார்த்தை அந்த 4000 வருஷம் பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் இருந்த பெரிய வித்தியாசம் என்ன தெரியுமா? பழைய ஏற்பாட்டில் ஃபுல்லாக வார்த்தையாக இருந்தது, புதிய ஏற்பாட்டில் மாம்சம் ஆயிடுச்சு. ஆரோக்கியம் மாம்சமாகணும், ஐஸ்வர்யம் மாம்சமாகணும், அழியாமை மாம்சமாகணும், நீடிய வாழ்வு மாம்சமாகணும், உயர்வு மாம்சமாகணும், மேன்மை மாம்சமாகணும். ஸோ இது எல்லாமே மேனிஃபெஸ்ட் ஆகணும். மேனிஃபெஸ்ட் ஆகிறது தான் நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிற விஷயம் ரைட்டா ராங்கா அப்படின்றக்கான இன்னொரு எவிடன்ஸ். ஃபஸ்ட்டு எவிடன்ஸ் உங்களுக்கு உள்ளே தான் வருது, செகண்ட் எவிடன்ஸ் தான் வெளியிலேருந்து வருது. ஸோ இந்த செகண்ட் எவிடன்ஸ் இட்ஸ் ஆல்சோ இம்பார்ட்டண்ட். ஸோ அதனால் பொதுவாக கிறிஸ்தவர்கள் நிறையா வார்த்தையை கேட்குறோம், நிறையா ஆசை வார்த்தையில் சந்தோஷப்படுறோம், இதெல்லாம் சரி. இந்த உலகம் அதெல்லாம் கேட்காது. உலகம் ரிசல்ட்டு கேட்குது. பல நேரம் நம்ம குடும்பமே ரிசல்ட்டு தான் கேட்குறாங்க, சில நேரம் நம்ம மனசாட்சியே ரிசல்ட்டு கேட்குது. அப்போ எங்கே மிஸ் பண்ணுறோம்? வேர் வி மிஸ். ஆவியில் இருப்பது சரீரத்துக்கு வரவில்லை. ஏன் வரவில்லை? எங்கே தடைபடுகிறது? தடைப்பட்டதை உடைப்பதற்கும் திறப்பதற்கும் தேவன் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிற வழி என்ன என்பது ஒரு மனிதன் புரிந்து கொள்ளும்போது அவன் கற்றுக்கொள்கிற சத்தியங்கள் எல்லாம் அப்படி என்னவாகுது? மாம்சமாக மாறுது. மாம்சம்னா விசிபிளாக மாறுது. விசிபிலிட்டி ரொம்ப முக்கியமானது. இன்றைக்கி அதை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். How to make the world into flesh, or how the spiritual things becomes the earthly things, how the word of God to be manifested. இது எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். இது ஒரு எளிய சத்தியம். இது எளிய சத்தியம், ஆனால் வலிய சத்தியம், வலிமையான சத்தியம். இதை சிம்பிளாக புரிஞ்சுக்கிட்டா, சிம்பிளாக அதை செயல்படுத்தினா ஆட்டோமேட்டிக்காக வாழ்க்கையில் எல்லாமே வந்துடும். இன்றைக்கி காலையில் ஒரு பாஸ்டர் கூட பேசிகிட்டு இருந்தேன். அவர் ஆண்ட்ரூ மேக்கோட ரெவலேஷனை பற்றி பேசிகிட்டு இருந்தார். நான் பெரும்பாலும் வேறு புத்தகங்களை முந்தைய நாட்களில் படித்தது தான், இப்போல்லாம் படிக்கிறதே கிடையாது, கொஞ்சம் ரொம்ப நாட்களாக. அப்போ சொன்னார், ஆண்ட்ரூ மேக் ஒரு விஷயம் சொல்கிறாராம். கடினமான இருதயம், சதையானலாகி இருதயம், கல்லான இருதயம், ரெண்டு எது அப்படின்னு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாரு. அதாவது தேவன் அற்புதம் செய்வார் அப்படின்னு அவர் சொல்லும்போது, இது இயல்பானது தானே, கர்த்தர் நிச்சயம் எனக்கு செய்வார், நிச்சயம் மாறும் எல்லாம் அப்படி நம்புகிறான்ல, அது மாம்சத்தில் இருக்கிற இருதயமா, சதையானலாகிய இருதயம். தேவன் அற்புதம் செய்வார்ன்றதை நம்பாமல் இருக்கிறான் பாருங்கள், அதுதான் கல்லான இருதயமா. நம்ம என்ன நினைக்கிறோம்? விக்கிரகாராதனை பண்ணுறவன், கடவுளை வேண்டான்னு சொல்கிறவன், இவனெல்லாம் கல்லான இருதயம். கர்த்தர் செய்வார்னு சொல்லி என்னால் நம்ப முடியலன்னு ஒருத்தன் சொன்னான்னா அவன் கல்லான இருதயமா. எவ்வளோ பெரிய மேட்டர் பாருங்கள். இது எவ்வளோ பெரிய மேட்டர்னு உங்களுக்கு தெரியுதோ தெரியல, எனக்கு தெரில. ஆனால் எனக்கு பெரிய ஒரு தங்க சுரங்கத்தை கண்டுபிடிச்ச மாதிரி நான் சந்தோஷப்படுறேன். ஏன்னா ஒவ்வொரு முறையும் சீஷர்களை அவர் திட்டும்போது, எந்த மட்டும் கடின இருதயமுடையவராக இருப்பீர்கள் சொல்லும் போதெல்லாம் அற்புதம் செய்வேன்னு சொன்னதை நம்பாதப்போ தான் திட்டிருக்கிறார். அப்போ அற்புதத்தை நம்பாத இருதயமெல்லாம் கடின இருதயம், நம்புகிற இருதயமெல்லாம் சதையானாகிய சாஃப்டான இருதயம். நான் காலையில் ஜெபம் பண்ணி, ஆண்டவரே நான் கடின இருதயமாக இருக்க நான் விரும்பலை. சிலத்தை பாருங்களேன், கர்த்தர் செய்வார், நான் நம்பவே மாட்டேன். அப்படியே மாம்சத்தில் ஏதாவது சிஐடி வேலையை பார்க்கணும், சிபிஐ வேலையை பார்க்கணும், ஏதாச்சும் வேலைகளை செய்யணும், அதில் தான் அவனுக்கு திருப்தி. கர்த்தர், ஏன்னா அது கடின இருதயம். ஆனால் அப்படியா சார், கர்த்தர் பார்த்துவார், சரி சார். அப்புறம் நான் சொன்னேன், கர்த்தர் பார்த்துக்குவார், பார்க்கலாம், கர்த்தர் பார்த்துக்குவார். எவ்வளோ பயங்கரமான வார்த்தை, ஆழமான வார்த்தை. திஸ் இஸ் வாட் சிம்பிள் ஃபெய்த். இந்த சிம்பிள் ஃபெய்த் இருக்கிறவனெல்லாம் சாஃப்ட் ஹார்ட்டர், டெண்டர் ஹார்ட். ஆனால் பாருங்கள், பார்க்க ரொம்ப சாஃப்டாக இருப்பாங்க, ஆனால்
எதை நம்ப மாட்டாங்க? அற்புதங்களை நம்ப மாட்டாங்க. நீங்கள் வெளியில் சாஃப்டாக இருக்கிறதெல்லாம் பேசக்கூடாது. இருதயம் ஹார்டாக இருக்கும். ஆனால் பைபிள் என்ன சொல்லுது? இருதயம் சாஃப்டாக இருக்கிறது எப்போ? சிம்பிள் பிலீஃப். கையை தட்டி விழுதுறோம். ஆமே ஆமே. சிலத்தெல்லாம் நான் எவ்வளோ சொல்லி ஒன்றும் நடக்காதுயா, ஒன்றும் நடக்காது. கர்த்தர் கேரண்டின்லாம் சொல்ல மாட்டேன், நான் உனக்கு கேரண்டி. நீ என்ன கேளுன்ற அளவுக்கு சொல்லுவேன். எனக்கு ஒருத்தர் என்ன கேளுன்னு சொல்கிறதுக்கெலாம் ஆள் இல்லை. என்கிட்ட கடவுள் ஒன்று சொல்லும்போது, தேவன் ஒன்று சொல்லும்போது நான் நம்பினேன். நம்பலைன்னா யாரையும் கேட்க முடியாது. ஏன்னா நான் தனியாக நடந்து வந்திருக்கிறேன். ஆனால் உனக்கு நான் இருக்கிறேன். நடக்கலாம் என்னை கேளுன்னு சொன்ன பிறகும் நம்பாத கடின இருதயம் உடையவர்களை நான் பார்த்துருக்கிறேன். அவங்க தான் ஆவியில் மரித்து போனவர்கள், செத்து போயிருப்பாங்க. ஸோ அவங்க வாழ்க்கை ஃபுல்லாக அந்த போராட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ தெரியுது, கடின இருதயம்னா இதுதான். அப்போ நம்ம இன்னொரு ஆளை பார்க்குறப்ப தெரியுது, இதுதான் நம்மளும் கூட. ஸோ தேவன் சொல்லுகிற வார்த்தையை சிம்பிளாக நம்புங்க. ஸோ இன்றைக்கி நான் கேட்ட ஒரு வெளிப்பாட்டை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ எது கடின இருதயம் அப்படின்னா, விக்கிரக ஆராதனை பண்ணுறவன், பெரிய பாவங்கள் செய்கிறவன், அவன்லாம் கிடையாது. சிம்பிளாக கடவுள் செய்கிறத நம்ப மறுக்கிற எவனும் கடினமான இருதயம் உடையவன். அது எப்படி தேவன் சொல்லிட்டு செய்யாமல் இருப்பார் அப்படி நினைக்கணும். ஆமாம், எப்படி சார் கர்த்தர் சொல்லிட்டு எப்படி செய்யாமல் இருப்பார் என்கிற மனநிலையில் ஏற்றுக்கொள்கிறவர்கள் சதையாலான இருதயம், மென்மையான இருதயம் படைத்தவர்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்போ என்ன சொல்ல வரும்னா, சம்திங் ஷுட் பி மேனிஃபெஸ்டட். நம்ம கற்றுக்கிட்டே இருக்கிறோம் சத்தியத்தை. எங்கள் ஸ்கூலில் நான் படிக்கும்போது படித்தேடான்னு வாத்தியார் அடிப்பார் பேப்பர் கொடுக்கும்போது. படித்தேன் சார்னு அவன் உன்னை அவர் என்ன செய்வார்? எதை தூக்கி போடுவார்? பேப்பரை போடுவார். பேப்பரில் ஒன்றும் இல்லையடா, படித்தேன்ற எதில் ஒன்றும் இல்லை, பேப்பரில் ஒன்றும் இல்லையன்றார். அப்படித்தான் நம்ம சர்ச்சுக்கு போகிறோம், ஜோம் ஒன்று கடத்த டக்குன்னு தூக்கி உலகம் என்ன சொல்லுது, தூக்கி போட்டு, என்னப்பா வாழ்க்கையில் ஒன்றும் இல்லையப்பா, ஏசப்பான்ற, நல்லவருன்ற, வல்லவருன்ற, ஐஸ்வர்ய சம்பன்னர்ன்ற, அப்படி இப்படின்ற, வாழ்க்கையில் ஒன்றும் இல்லையே நம்ம எடுத்து போடுறான் பேப்பரை. இந்த நிலையை மாற்றுவதற்கு தேவன் விரும்புகிறார். ஆமென். புதிய உடன்படிக்கை சபையில் இருக்கிற எல்லாருக்குள்ள இந்த செய்தி இயேசு கிறிஸ்து நாமத்தில் கடந்து வரட்டும். எல்லாருடைய வாழ்க்கையிலும் வார்த்தை மாம்சமாய் மாறுவதாக. அதுதாங்க லைஃப், அதுதான் இன்ட்ரெஸ்ட். 10 வார்த்தை பார்க்குறோம், 10 மாம்சம் ஆகணும், ஆகலை. 10க்கு ஒரு 6 மாம்சம் ஆயிடுச்சுன்னா ஒரு இன்ட்ரெஸ்ட்டு. பரவாயில்லையா, நம்ம படித்ததெல்லாம் லைஃப்பில் மாம்சம் ஆகுது. அடுத்து ஒரு 10 படிக்கிற, அதில் ஒரு 7 படிக்க அப்படியே பார்க்க வசனத்து மேலே நமக்கு மரியாதை என்ன செய்யுது? கூடுது. வசனத்து மேலே மரியாதை கூடுது, தேவன் மேலே மரியாதை கூடுது. ட்ரஸ்ட் இன் வேர்ட் இஸ் ட்ரஸ்ட் இன் காட். கெனத் இ ஹேகின் சொல்லுவார், கடவுளை நம்புகிறேன் அப்படின்னு சொல்லாத, வார்த்தையை நம்புறது தான் கடவுளை நம்புறது. நான் கர்த்தரை நம்புகிறேன், வார்த்தையை நம்பலை அப்படின்னா நீ கர்த்தரை நம்பலை. ஆமென். என் பாதம் கல்லில் இடராதபடி தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார் என்கிற வார்த்தையை என்னால் நம்ப முடியவில்லை என்றால், வார்த்தையை நான் நம்பலைன்னு அர்த்தம் இல்லை, கர்த்தரை நான் நம்பலைன்னு அர்த்தம். ஆமென். நீங்கள் சொல்கிறீங்க, தம்பி நாளைக்கு வாங்க, நான் அந்த 1000 ரூபாய் கொடுத்துட்றேன் அப்படின்றீங்க. அவன் சொல்கிறேன், ஐயா உங்களை நான் நம்புகிறேன், ஆனால் எனக்கு இன்றைக்கி கொடுத்துருங்கன்றான். நாளைக்கு தரேன்பா, உங்களை நான் நம்புகிறேன், ஆனால் நாளைக்கு உங்களை நீங்கள் தருவீங்கன்னு சொல்கிறது என்னால் நம்ப முடியலன்றான். திரும்ப உங்களை நம்புகிறேன், நீங்கள் சொல்கிறத நம்ப முடியல. டே, நான் சொல்கிறத நம்புகிறேன்னா என்ன அர்த்தம்? நீ என்னையே நம்பலன்னு அர்த்தம். அப்போ கர்த்தர்கிட்ட போய் உங்களை நம்புகிறேன், வார்த்தையை நம்புகிறேன்னா, உங்களை நம்புகிறேன்றதை எப்படி திரும்ப காட்டுவேன்? உங்கள் வார்த்தையை நம்புகிறேன்றதெல்லாம் காட்டுவேன். கரங்களை தட்டி கர்த்தர் நன்றி சொல்லுவோம். நாமே. ஸோ மேனிஃபெஸ்டேஷன் லைஃப்பில் மேனிஃபெஸ்டேஷன். ஸோ கிறிஸ்தவம் எங்கேயோ ஏராளமாய் வாங்குகிறது, எங்கேயோ அதை ரிலீஸ் பண்ணுறதுல சம்திங் இட்ஸ் மிஸ்ஸிங். ஸோ இன்றைக்கு த மிஸ்ஸிங் லிங்க் எல்லாம் சொல்லுங்கள். ஆமாம், ஒரு ஃபேமஸான வார்த்தை.
மிஸ்ஸிங் லிங்க் யார் சொன்னது? டார்வின் சொன்னார். குரங்கிலிருந்து மனிதன் உண்டானான்னு சொன்னார்ல டார்வின். அவர் புழுலேருந்து பூச்சி, பூச்சிலேருந்து அது இதுன்னு குரங்கு வரைக்கும் வந்துட்டார். எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிட்டார். குரங்குக்கு அடுத்து மனுஷன் கிடையாது. இந்த குரங்குக்கும் மனுஷனுக்கு இடையில இன்னொரு ஒரு உயிர் இருக்குது. அந்த உயிர் தான் குரங்கோட இன்னும் நல்லா இருக்கும், நல்லா இந்த சென்ஸ் இருக்கும், மனுஷனுக்கு குறைவாக இருக்கும். அதுதான் ஒரு ஜீவன். அந்த ஜீவன் இப்போ உலகத்தில் இல்லை. அதுதான் அந்த ஜீவன் தான் மனிதனாய் மாறுவதுக்கு முந்தின பரிணாமம்ன்றார். அதுதான் மிஸ்ஸிங் லிங்க்ன்றார். ரெண்டையும் இணைக்கக்கூடிய ஒரு லிங்க் மிஸ்ஸு. நான் சொல்கிறேன் வேர்டு மேனிஃபெஸ்ட் ஆகிறதுக்கு இடையில் ஒரு மிஸ்ஸிங் லிங்க் இருக்குது. அந்த லிங்க்கு மிஸ் ஆகிருக்கு. அந்த லிங்க்கை சரி பண்ணிட்டோம்னா ஆமென். அந்த லிங்க்கு சரியாயிடுச்சுன்னா வார்த்தை நம்முடைய வாழ்க்கையிலே மாம்சமாக ஆரம்பிக்கும். ஷகர பலபதி ரமணமதி ரமணம். நீங்கள் பேசுகிற அந்நிய பாஷை அந்த மிஸ்ஸிங் லிங்க்கை பாருங்கள் பேட்ச் பண்ணும். அது ரெண்டையும் கனெக்ட் பண்ணும். ஓ ரமண சந்தனே மேனே ஹலபர ஷகுர பலபதி ரமண மன மன மன. We love you, Lord. Hallelujah. For giving us precious word of God and revelations. ஸோ தேவன் சொல்லுகிற ஒவ்வொரு விஷயங்களும் பைபிள் சொல்லுது. ஒரு மனிதன் விலையுயர்ந்த முத்தை பார்த்தானா, ஒரு முத்து வியாபாரி. ஸோ வேதத்தை நீங்கள் படிக்கும்போது அப்படித்தான் விலையுயர்ந்த காரியங்களை நீங்கள் கண்டறிகிறீர்கள். somebody they don't use it, somebody they are using it as much as they wish. அலாவுதீன் அற்புத விளக்கு அப்படின்னு ஒரு பழைய படம் ஒன்று பார்த்துருப்பீங்க. அந்த விளக்கு ஒரு இரும்பு கடைக்காரன் கடையில் சும்மா கிடக்கும். அப்படித்தான் நிறைய பேரோட வாழ்க்கையில் ரெவலேஷன் சும்மா கிடக்குது. அதை எடுத்து உரச தெரியல அவனுக்கு. ஆனால் விவரம் தெரிஞ்சவன் அதை எடுத்துடுறான் கையில். ஆமாம், எடுத்து கரெக்டாக என்ன செஞ்சிடறான், உரசிடுறான். இவங்க விளக்க உரசுறதை விட்டுட்டு எதையோ உரசுறாங்க. ஆமாம், ஒரு குண்டுமணி தங்க இருக்குது, அதை லைட்டாக உரசிப்பாரியா, அதை எடு இதை எடுன்னு எதேதோ தேடுறாங்க. ஆனால் ஒரு பெரிய ரெவலேஷன் உனக்கு தேவையான அத்தனை குடும்பத்தோட சொத்தையும் உனக்கு மீட்டு கொடுக்கக்கூடிய வல்லமை. That's why it is called mysteries. அதான் பைபிள் ரெவலேஷனை ரகசியம். பவுல் சொல்லுகிற தேவனுடைய ரகசியங்களுக்கு நாங்கள் உக்கிரானக்காரர். ஆமாம், we are the in charge of the secrets. So every word from man of God's mouth, பவுல் சொல்கிறார், என்னிடத்திலிருந்து புறப்பட்ட வார்த்தைகள் நீங்கள் தேவனுடைய வார்த்தையை போலவே ஏற்றுக்கொண்டீர்கள். அந்த சபையார் பவுல் பேசும்போது கடவுளே பேசுகிற மாதிரி எடுத்துக்கிட்டாங்களாம். அடுத்த வரி சொல்கிறாரு, மெய்யாகவே அது தேவனுடைய வார்த்தை தான். ஸோ பிசாசு உங்களை ஈஸியாக காலி பண்ணுறதுக்கு என்ன செய்வான்னா, நீங்கள் ஒரு நல்ல ஒரு செய்தியை கேட்குறப்ப ஊழியக்காரர் மேலே இருக்க மரியாதையை தூக்கிடுவான். ஏன்னா ஊழியர் மேலே மரியாதை வந்தோன்னா அந்த வார்த்தை மேலே மரியாதை வந்துடும். வார்த்தை மேலே மரியாதை வந்தோன்னா வாழ்க்கையில் என்ன செஞ்சிடும், மாற்றம் வந்துடும். அதனால் என்ன செய்வான், இந்த வார்த்தை மேலே மரியாதை இல்லாமல் இருக்கணுன்றக்காக வார்த்தையை பேசுகிற மேலே இருக்க மரியாதையை தூக்கி விட்டுருவான். அப்படியே நம்ம பவ்யமாக கேட்குற மாதிரி இருப்போம். நம்ம மனசுக்குள்ள உள்ள வேலையே பார்க்காது. ஏன்னா நம்ம மதிக்காத எந்த நபர்கிட்டருந்து வருகிற வார்த்தையும் மதிக்கப்படாத வார்த்தை தான். நல்லா கையத்தட்டு. நம்ம மதிக்காத எந்த நபர்கிட்டருந்து வருகிற வார்த்தையும் நம்மால் மதிக்கப்படாத வார்த்தை தானே. தட்ஸ் வை மெனி டைம்ஸ் சில மெசேஜஸ் என்ன செய்கிறது, நம்மள்கிட்ட வேலை செய்கிறது இல்லை. எனக்கு சில மேனோட பிடிக்காது அந்த நாட்களில். அதனால் அவங்களுடைய அந்த மூவ் ஆஃப் த அந்த 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 ஹோலி ஸ்பிரிட் இல்லாட்டி அவங்களுடைய மூவிங் இந்த மினிஸ்ட்ரி எனக்கு பெரிய அளவு உடன்பாடு இருக்காது. சிலரை பிடிக்கும், அவங்க வேர்டு பேசுவாங்க. சிலர் மூவ் வேறு மாதிரி மூவ் பண்ணுவாங்க, அது எனக்கு பிடிக்காதுன்னா ஓகே அப்படி இது ஓகே அப்படின்றேன்ல, அதனால் அது என்கிட்ட வேலை பார்க்காது. ஒரு நாள் நான் ரசிக்க ஆரம்பித்தேன். அதே நபரை நான் ரசிக்க ஆரம்பித்த அதே வாரத்தில் அவர்கிட்ட என்ன வேலை பார்த்துச்சோ, அவர் கையெழுத்துக்குமே அப்படி விழுகிறாங்க மக்கள். அதே வாரத்தில் என்கிட்ட வேலை பார்க்க ஆரம்பிச்சேன்.
என்ன ஆண்டவரே, என்ன நீ எதை ரசிக்கிறியோ அதுதான் உனக்கு கிடைக்கும், நீ எதை விரும்புகிறியோ அதுதான் உனக்கு கிடைக்கும். ஸோ ஊழியக்காரனை மதிக்காத போது சொல்கிறேன், நான் வந்து ஒரு 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 யூனிவர்சல் வியூவில் பேசிக்கிட்டு இருக்கிறேன். எங்கேயுமே இஃப் யூ டோன்ட் ரெஸ்பெக்ட் அ மெசேஜ், ரெஸ்பெக்ட் அ சேனல் ஆர் ரெஸ்பெக்ட் அ பர்சன், தட் மீன்ஸ் யூ ஆர் நாட் ரெஸ்பெக்டிங் த வேர்டு. The word which is not respected by you will not help you. நீங்கள் மதிக்காத ஒரு வார்த்தை உங்களுக்கு உதவி செய்ய போகிறதே கிடையாது. நான் மதிக்கிற வார்த்தை மட்டும்தான் எனக்கு உதவி செய்ய போகிறது. நான் எதை மதிக்கிறேன்? நான் மதிக்கிற நபர்லேருந்து வருகிற வார்த்தைகளை தான் மதிக்கப்படுகிற வார்த்தைகளாக நான் கருதுகிறேன். ஸோ இது எல்லாம் ஒன்றுக்குள்ள ஒன்றில் செயின். இந்த செயினில் ஒன்று கட்டானால் இன்னொரு பக்கம் என்ன செய்யுது, எல்லாம் அது ஏதோ ஒரு பாருங்கள். நான் இங்கேருந்து ஒரு செயினை கட்டி நேராக ராஜ்குமார் பதில் கையை வந்து சேரில் கட்டியிருக்கேன்னா, நான் அது இணைஞ்சிருக்க வரைக்கும் நான் சுண்டும் போது அவர் வைப்ரேட் ஆவார். ஆனால் இடையில கட்டாயிருச்சுன்னா நான் சுண்டிக்கிட்டே இருப்பேன், செயின் தான் இதாகும், ஆள் தான் செய்ய மாட்டார். அப்படித்தான் இந்த இந்த வெளிப்பாடுகள், இந்த பேசிகிட்டு இருக்க விஷயங்கள் ஒன்றோடு ஒன்று கனெக்ட் ஆனது. யார் மனசில் வச்சு பேசுகிறேன், யாருடைய வாழ்க்கையில் எந்தவித மாற்றங்களும் இல்லாதவர்கள் நீங்கள் இருப்பீர்கள் என்றால் உங்களை நான் மனதில் வைத்துக் கொள்கிறேன். ஏனென்றால் ஒரு நல்ல மேய்ப்பன் 99 அந்த ஆடை விட்டுட்டு அந்த தொஞ்சு போன அந்த ஒரு ஆடை தான் பார்ப்பானாம். ஏன்? ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு கிளாஸ் டீச்சர் வந்து ஃபெயிலாக போன ஸ்டூடெண்ட்டை தான் கான்சன்ட்ரேட் பண்ணுவார். அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, எங்கே மிஸ்டேக் இருக்குது? வேர் இஸ் த மிஸ்டேக்? ஒரு இருதய கடினத்தினாலையா, அல்லது நீ நம்பாததுனாலையா, அல்லது ஒரு வார்த்தையை மதிக்காததுனால? யூ ஹாவ் டு கரெக்ட் இட். அப்போ தான் அது என்ன செய்யுது, அணைகள் திறந்த வெள்ளம் போல அது வாழ்க்கையில் ஆசீர்வாதமாய் மாறுது. அதை ஏன் சொல்கிறீங்க, அதை ஏன் சொல்கிறீங்கன்னா, அதை சொல்லிக் கொடுக்காம மற்றதை சொல்லிக் கொடுத்து வேஸ்ட்டில். புரியுதா நான் சொல்கிறேன் உங்களுக்கு? அதாவது ஒருத்தர் எந்திரிச்சு வேகமாக நைட்டு வந்து படகுல துடுப்பை போட்டிருக்கான், நைட்டு ஒரு 12 மணிக்கு எப்படியாச்சும் வந்து அக்கறைக்கு போயிடணும். காலையில் எந்திரிச்சு பார்த்துருக்குறான், அதே இடத்துல இருந்திருக்கிறான். 2 பேர் போட்டிருக்காங்க துடுப்பை, காலையில் எழுந்திரிச்சவொன்னே அதே இடத்துல இருக்காங்க. உடனே ஒரு சொன்னானே, படகை கயிறு போட்டு கட்டி இருந்திருக்காங்க, இது நம்ம அவுக்க மறந்துட்டோம்னேன்ற ஆர்த்தேன். சீட், நான் இப்போ கயிறு அவுக்கிற வேலையை பார்க்குறேன். நீயும் துடுப்பை போட்டுக்கிட்டே தான் இருக்கிற. 20 வருஷம் ஆச்சு. ஒரு டீ கடையில் வேலைக்கு சேர்ந்துருந்தா கூட பணக்காரனே இருப்போம் போல் 20 வருஷத்துக்கு. நான் அடிக்கடி சொல்லுவேன், ஆண்டவரே ஒரு டீ கடையில் கூட ஒரு 30 வருஷம் வேலை பார்த்தா நல்லா இருந்திருப்பேன். அந்த லெவலுக்கு நான் இருந்துடக்கூடாது. நான் உண்மையுள்ள தேவனை ஆராதிக்கிறேன். இது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வளர்கிறதுக்கு இது கட்சி கிடையாது. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வளர்கிறதுக்கு மனிதன் ஏற்படுத்தின பிஸ்னஸ் கிடையாது. நான் இயற்கை கப்பாற்பட்ட தேவனை விசுவாசிக்கிறேன், இயற்கை கப்பாற்பட்ட தேவனை நம்புகிறேன். ஆக என்னோட வாழ்க்கையும் இயற்கை கப்பாற்பட்ட உயர்வுகளோடு இணைக்கப்பட்டதா இருக்கும். கையை தட்டி ஆமென். Yes, Holy Spirit, I am worshiping a supernatural Father, so I have rights to expect supernatural things in my life. நான் ஆராதிக்கிற தேவன் இயற்கை கப்பாற்பட்டவர். ஆகையால் இயற்கை கப்பாற்பட்டவரை எதிர்பார்க்கக்கூடிய உரிமை எனக்கு இருக்கிறது. ஸோ அப்படி இல்லாத போது அதை சரி பண்ணக்கூடிய ஒரு 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 என்ன செய்ய ஒரு பொறுப்பு எனக்கு இருக்குது. சில நேரம் சிலர் சொல்லுவாங்க, நீங்கள் சபைக்குள்ளே இருக்கிற ஒரு சிலரை கரெக்ட் பண்ணுறீங்க, ஆனால் எவ்வளோ பேரில் அதை கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, அவங்களுக்கு அது யூஸாக இருக்குமான்னா நிச்சயமாக யூஸாக இருக்கும், நிச்சயமாக யூஸாக இருக்கும். எல்லாம் மாடல் தாங்க, ஒரு 10 மாடல் தாங்க அங்கங்கே சுற்றி இருப்பாங்க அவ்வளோ ஒரு வேர்ல்டு. கொரிந்து சபைக்கு ஒரு மேட்ரு எழுதுறாரு, நமக்கு எழுதுனாரா பவுல்? கொரிந்துக்கு எழுதுனது தான் இன்னைக்கு நமக்கு, எபேசுக்கு எழுதுனா இன்னைக்கு நமக்கு, பிலிப்பியருக்கு எழுதுனா இன்னைக்கு நமக்கு, என்சிசிக்கு பேசுறதா இன்னைக்கு உலகத்துக்கு. ஆமென். ஸோ எனக்கு யார் ப்ராஃபட்னா நீங்கள் தான் ப்ராஃபட். உங்களை பார்த்தா தான் எனக்கு செய்தியே வரணும். அப்படி வந்தால் தான் என் தீர்க்கதரிசி. வசனம் வேணுமா? யாருக்கு வசனம் வேணும்? வசனம் கேட்குறதுக்கு தைரியம் இருக்கா? பிழையாம என்ன செஞ்சானா, நேராக போய் அந்த ஜனங்களை இப்படி பார்த்தானா. இப்படி ஜனங்களை பார்த்த உடனே ஆவியானவர் மேலே இறங்கி அப்படியே ப்ராஃபஸி வருது. ஜக 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 ஜக.